ஹலோ ஆல், வெல்கம் டு நரேஷ் vlogger யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சைனாலேயும் நம்ம இந்தியாலேயும் ரிப்போர்ட் ஆன இந்த ஹெச்எம்பி வைரஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெச்எம்பி வைரஸை ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் புது வைரஸ் கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே 2001 ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. இது போத் அப்பர் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளுக்கு காஸ் பண்ணுது. இந்த வைரஸ் நியூமோ விரிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. வைரஸ் காமன் கோல்டு மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்னீஸ் பண்ணுறப்ப அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்னீஸ் பண்ணுறப்ப அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஏதாவது ஆப்ஜெக்டில் இருந்தாலும் வேறு யாராவது இப்போ இந்த ஆப்ஜெக்டை தொடுறப்ப அது மூலமாகவும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த வைரஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. குறிப்பாக பார்த்தோம்னா பிறந்த குழந்தைங்களையும் 5 வயசுக்கு கீழே குழந்தைங்களையும் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா காமன் கோல்டில் இருக்க எல்லா சிம்டம்ஸுமே இதுலேயும் பார்க்க முடியும். இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், சோர் தோட்டு இருக்கும், ரன்னி நோஸ் இருக்கும், பாடி ஏக் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும். இந்த ஹெச்எம்பி வைரஸோட சிவியர் சிம்டம்ஸாக என்னென்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கலாம், பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், செஸ்ட் பெயின் இருக்கலாம், ஃபேட்டிக் இருக்கலாம், டீஹைட்ரேஷன் இருக்கலாம், தொடர்ந்து உங்களுக்கு காய்ச்சல் இருந்துக்கலாம். இந்த வைரஸை எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் மூலமாக டிடெக்ட் பண்ணுறாங்க. எப்படி இந்த வைரஸ்லேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்குங்க, நல்லா வென்டிலேட்டடான ஏரியாவில் இருங்க, ஹேண்ட்ஸ் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் க்ளீன் பண்ணாமல் கண்லேயோ மூக்லேயோ வாயிலையோ டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு குட்டி ரீகேப். ஹெச்எம்பி வைரஸுங்கிறது ஒரு சளி போன்ற அறிகுறிகளோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். இது இருமல், மூச்சு திணறல், தொண்டை புண் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இது ஒரு பருவகால நோயாகும். பொதுவாக குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தில் தான் இந்த நோய் ஏற்படுது. ஹெச்எம்பி தொற்றோட அறிகுறிகள்னு பார்த்தோன்னா இருமல், சளி இருக்கலாம், மூக்கடைப்பு, காய்ச்சல் இருக்கலாம், தொண்டையில் கடுமையான வலி இருக்கலாம், சுவாச பாதையில் சிரமம் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம், நிமோனியா பாதிப்பும் கூட இருக்கலாம். இதை தாண்டி யார் யாரெல்லாம் இந்த இது பாதிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 14 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களையும், முதியவர்கள், நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள். எப்படிங்க இதை கட்டுப்படுத்தலாம்? அடிக்கடி சுத்தமான கை கழுவ வேண்டும். உடல் நலக்குறைவு இருப்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். அடிக்கடி பயன்படுத்தும் தொலைபேசிகள், கதவு கைப்பிடிகள் ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தும்மல், இருமல், தொடுதல் மூலம் பரவுதல் முடிந்தவரை கைக்குட்டை மற்றும் முகக்கவசம் பயன்படுத்தும். இந்த வைரஸை வச்சு யாருமே பயப்படவோ பேனிக்கோ ஆகாதீங்க. இந்த ஏதேனும் அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர் உடனே போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.